देवादिनाथ कमलापतनेशपूर्वां दीप्तान्तरां कपिलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिपूरिताग्रं गोष्ठीं गुरुपङ्क्तिमहाप्रपद्ये नमस्सभाय பரதேவதா பாரமாத்திய அதிகாரத்துல ஸ்ரீமத் ஐயங்களுடைய விவரணத்துல யதாகாலம் யதாமதி விஞ்ஞாபனம் ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திகசமதிகதா துல்லியதைக்கியம் பிரயத்னம் அந்யத்ர ஐஸ்வர்யமித்யா ஜனிபனிபனிதி ஆத்மீயந்தேன சந்தः தையந்தே ஏககந்தைः தாதானுகுணம் அனுவ்யாச முச்சோக்திஷ்ட ஸ்ரீமான் நாராயணோ நம சதிரகிலதனு முக்திதோ முக்திபோக்யः முக்தபோக்யः. இங்க இந்த ஸ்லோகத்துல பூர்வார்த்தத்தினால 5 மதங்களை நிரசனம் பண்ணி உத்தரார்த்தத்தினால ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படிங்கிறத வியாசர் முதலான மகரிஷிகள் தான் என்ன அவளுடைய ஸ்ரீசுக்திகள் என்ன சாதிச்சாங்களோ அதை ஐஷிக்க ரொம்ப விசதமா எடுத்து சாதிச்சிருக்க. இங்க அது எப்பயுமே ஐஷிங்கர் சாதிக்கிற வேண்டும் என்ன அப்படின்னு கேட்டா மண்டலராஜபத ஸ்தோத்திரத்துல தாசபூதா ஸ்தோதஸ்தர்வே ஆத்மான பரமாத்மனா அதோ அகமபி தேதாசா இதிமத்வா நமாம்யம்னு சொல்லி ருத்ரன் தான் ரிசுமனுடைய தாசபூதன் அப்படின்னு சொல்றதாக சாக்கியான ஐசிங்கிறதுல எழுதிக்க. அதுவே ஸ்ரீமான் நாராயணா அகிலதம் சேதனாத்மகமான இந்த ஜெகத் சர்வத்துக்கும் பரமாத்மா தான் எல்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்க. அப்படின்னு சில இது ஒன்று விஞ்ஞாபிக்கும் பெருமாளுக்கும் மற்றவாளுக்கும் ஸ்ரீமான் நாராயணனுக்கும் மற்றவாளுக்கும் என்ன வாசி அப்படிங்கிறத ஸ்ரீமன் நாராயணன் சர்வதற்கு காரணம் இவெல்லாம் காரிய வர்க்கத்துல சேர்ந்தவா. இரண்டாவது அவன் புண்ணிய பாபத்துக்கு அப்பாற்பட்டவன். இவன் புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய மாயையால் நிர்வாகம் பண்ணக்கூடியவன். பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு இருக்கவன் ஜீவாத்மா. பரமாத்மா சுவாமி நாமெல்லாம் தாசபூதர்கள். அப்ராகித திவ்யமங்கள விக்கிரக ஸ்வரூபம் பரமாத்மா. இது நம்ம ஜீவாத்மா கிடையாது. ஆசிரியமாகவும் ஆதாரமாகவும் பெருமாள் இருக்கார். நாம பெருமாள ஆசிரியாவா இருக்கோம். பரமாத்மா விபூதிமான் உதய விபூதிநாதன் சொல்றோம். நாம பரமாத்மாவுடைய விபூதியில அந்தர்பூதமானோம். சர்வதேவத்தைக்கும் பிரகாரமா இருக்கும். நம்ம பரமாத்மா சுதந்திரன், நம்ம பரதந்திரன். பரமாத்மா சரீர, நாம சரீரபூதான். பரமாத்மா சேஷி, நம்ம சேஷபூதான். எத்த காரணம் அவ்வியக்தம் நித்தியம் சதசதாத்மகம் தத்விசிஷ்டோ லோகே பிரம்மேஜி கீர்த்ததையெல்லாம் நிறைய பிரமாணங்களெல்லாம் ஐசியங்கள் எடுத்து சாதிச்சிருக்க. இதுல ஆழ்வாருடைய சீர்சுத்தியில முன்னும் தேவம் உலகம் மற்றும் யாரும் இல்லாமல் நான் தன்னுடைய தேவரோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாக திருக்குறுகூரத்தினுள் நின்ற ஆதிப்பிதான் இருக்க மற்ற தெய்வம் நான் தெரிகிற பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை ஐசியர்கள் எழுதும் போது அந்த பரகால நாயகியா பராமரித்த நாயகியா இருக்கும்போது அந்த பெருமாளுக்கு அந்த நம்மாளுக்கு ஒரு ஜலமானது போயிட்டு அந்த ஜலந்த போகத்துக்கு என்ன வழி பண்றது அப்படின்னு எல்லாரும் அவருடைய பந்துக்கள் எல்லாம் இது பண்ணும்போது தேவதாந்தரங்கள் மூலமாக அந்த ஜலத்தை போக்கடிக்கலாம் அப்படின்னு இது பண்ணும்போது அதுல ரொம்ப பெரிய முக்கியமா இருக்கக்கூடிய பந்தம் என்ன இல்ல, அது நம்மாழ்வாருக்கு இருக்கக்கூடியதான். பரமாத்மா இருக்கக்கூடியதான தீர்க்க முடியாத வியாதி. அதனால இதனால இந்த பரதேவதா
பாரமாத்தியம் பாரமேகாந்தியமானது இல்லாத பேரும் அவனுக்கு. அதனால பரமேகாந்தியா இருக்கிறவர்களுக்கு தேவதாந்தர சம்பந்தம் ஏன பிரகாரம் எந்த விதத்திலையும் கூடாது அப்படிங்கறத ரொம்ப விதமா ஐசிங்கர் இந்த வியாக்கியானத்துல சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்டதான இந்த பரதேவதா பாரமாத்திய அதிகாரத்துல நிறைய ஐசிங்கர் நிறைய சீர்திருத்திகளையும் இன்னும் நிறைய ஆழ்வாருடைய சீர்திருத்தியை எடுத்து விவரணம் பண்ணியிருக்கார். ஏதாவது கால பரிந்தும் பெரியவாளுடைய முன்னாடி இரண்டொரு வார்த்தை இந்த ஐசிங்கர் ரொம்ப வருஷ காலம் இந்த பெருமாள் சன்னதியில காலத்தேவன் சாதிச்ச இந்த இடத்தையும் ஒரு 2 வார்த்தை விண்ணப்பிக்கிற அவகாசம் கிடைச்சி அதை வந்து ஜென்ம சுத்தம் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தன்யவாதம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாஸ்திரி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.